லாஸ்ட் வீடியோவில் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபுல் லோட் கரண்ட் படி எப்படி பஸ் பாரோட சைஸு அது திக்னஸ் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறதுல வந்து பஸ் பார் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட டெக்னிக் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ அதாவது ஃபால்ட்டு கரண்ட் எவ்வளவு, ரேட்டட் வோல்டேஜ் எவ்வளவு, அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ணணும். இதை பாருங்கள், ஸ்பெசிஃபிகேஷன் சிஸ்டம் வோல்டேஜ் 500 வோல்ட், அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் செகண்டரி அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த வோல்டேஜை நம்ம வந்து சிஸ்டம் வோல்டேஜ் கொடுக்கணும். 500 வோல்ட் ஏசி இதில் கொடுத்துருக்கு. ரெண்டு சிஸ்டம் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ 50 ஹெர்ட்ஸு, ஃபால்ட் லெவல் 65 kA per 1 செகண்ட் கொடுத்துறாங்க. இது எப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா, அது ஃபால்ட்டுக்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், அது ஃபால்ட்டுக்கு ஷார்ட் சர்க்யூட் ரெண்டுமே ஒன்று தான். ஃபுல் லோடு ஆம்பியர் டிவைட் பை இம்பிடன்ஸ். ஓகே, இம்பிடன்ஸ் பர்சன்டேஜ் இதில் பாருங்கள், இம்பிடன்ஸில் கொடுத்துறாங்க 4.35, ஃபுல் லோட் கரண்ட் 264.69, அதை நம்ம 265 வச்சுப்போம் இன்ட்டு 100, ஏன்னா பர்சன்டேஜில் இம்பிடன்ஸ் வந்து பர்சன்டேஜ் இல்லை, அதனால் 100 கொடுத்து கீழே வந்து 4.35. இதை கால்குலேட் பண்ணால் 61264 ஆம்பியர். ஓகே, இது வந்து கிலோ ஆம்பியரை மாற்றோன்னா, இது வந்து ஆம்பியர் தான், கிலோ ஆம்பியரை மாற்றணுன்னா 1000 டிவைட் பண்ணால் போகும், 61.264 கிலோ ஆம்பியர். இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 65 kA. ஸோ ஃபால்ட் லெவல் வந்து 65 kA per 1 செகண்ட் நம்ம எடுத்தாச்சு. ஃபால்ட் கரண்ட் நம்ம ஏன் கொடுக்கணும், ஏன் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த அவுட்புட்டில் வந்து ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா, ஓகே 3 ஃபேஸ் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா அந்த மேக்ஸிமம் ஃபால்ட் கரண்ட் வந்து அதில் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த கரண்ட்டை வந்து இந்த பஸ் பார் வந்து விஸ்டன் பண்ணும், இல்லைனா மெல்ட் ஆகிடும், டோட்டல் பஸ் பார் மெல்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த கரண்ட்டை விஸ்டன் பண்ணும், அதுக்குள்ள நம்ம பிரேக் ட்ரிப் ஆகிடும். ஸோ அது வரையும் இது விஸ்டன் பண்ணணும், அதுக்காக தான் 65 kA நம்ம கொடுத்துருக்கோம் ஃபால்ட் கரண்ட். நெக்ஸ்ட்டு இன்சுலேஷன் ரேட்டட் வோல்டேஜ் 1.1 kV. ஓகே, இந்த இன்சுலேஷன் வோல்டேஜ் வரையும் நமக்கு விஸ்டன் பண்ணும், அதோட பஸ் பாரோட இன்சுலேஷனை 1.1 kV வரையும் விஸ்டன் பண்ணும். ஓகே, பவர் ஃப்ரீக்வன்சி விஸ்டன் வோல்டேஜ் இது வந்து 2.5 kV per 1 minute, 2.5 kV வோல்டேஜ் வரையும் 1 minute வந்து விஸ்டன் பண்ணும் இது. ஓகே, ஸோ அதுக்கான இன்சுலேஷனோட ஸ்பெசிஃபிகேஷன், அதோட ரேட்டட் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகே, அது ஆம்பியர் 50 டிகிரி செல்சியஸ். இதோட டெம்பரேச்சர் பஸ் பாரோட டெம்பரேச்சர் வந்து 40 வரையும் தான் இருக்கணும், அதுக்கு மேலே மேக்ஸிமம் இருக்கக்கூடாது. ஸோ என்க்ளோசர் டக்ட்டு, அதோட என்க்ளோசர் வந்து 25 டிகிரி செல்சியஸ் தான் மேக்ஸிமம் ரைஸ் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன் IP42. டிகிரி ஆஃப் ப்ரொடெக்ஷன் பற்றி நான் டோட்டலாக உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி யூடியூப் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். மேலே ஐ கார்டில் கொடுத்துனா கிளிக் பண்ணி பார்த்துங்க, இல்லைனா என் கார்டில் கூட அதையும் கிளிக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மெட்டீரியல், அதை டக்டோட மெட்டீரியல் இருக்குது, பிளேட்டோட திக்னஸ்ஸு அதெல்லாம் கொடுத்துருக்கோம், நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் டக்ட் செக்ஷனு, எவ்வளோ லென்த்து, என்ன ஸ்கொயர் சைஸ், அதெல்லாம். இதில் வந்து மெட்டீரியல் எலக்ட்ரோலைட்டிக் கிரேட் அலுமினியம் அலாய். ஓகே, அதாவது 99.9% அலுமினியம் இருக்கும் அதில், அதோட கிரேட் கொடுத்துருக்கோம். அது பஸ் பார் ஷேப் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கணும், பஸ் பார் சப்போர்ட்ஸ்லாம் வந்து FREபில் இருக்கணும். பஸ் பார் சைஸு நம்ம அந்த சைஸ் நம்ம கலெக்ட் பண்ணலாம், அந்த சைஸ் இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த முதல் வீட்டில் கொடுத்துருக்கோன்னா அதை பார்த்துங்க. ரெண்டாவது எர்த்தோட பஸ்ஸு சைடில் வந்து எர்த்திங் பஸ் பார் வரணும், அதோட சைஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அது போல்டு, கேட்மியம் போல்டு இதெல்லாம் நமக்கு மென்ஷன் பண்ணணும். அதில் வந்து HT கிரேடான போல்டு, ஆக்சிஸ் சப் 240 வோல்ட். இது எதுக்குன்னா உள்ள ஹீட் ரேட் எதாவது ஃபிக்ஸ் பண்ணோன்னா அதோட ஆக்சிஸ் சப்ளை வந்து 240 வோல்ட். ரெண்டாவது இது கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸு 25.4 mm கிளியன்ஸு, ஃபர்ஸ்ட் எர்த்து 20 mm கிளியன்ஸ். இந்த மினிமம் கிளியன்ஸு கண்டிப்பாக இருந்தாகணும். ஓகே, அதனால் இது வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருவோம். ஓகே, தேங்க்யூ.